ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. இணையத்துக்குரிய எல்லாம் தொடர்ச்சியாக மார்க்க உபதேசங்களை கேட்டு வருகிறோம். இந்த அடிப்படையில் நபிகள் காலத்து போர்கள் குறித்த வரலாற்று செய்திகளை பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் ஹுதைபியா உடன்படிக்கை குறித்த செய்திகளை பார்த்து வந்தோம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் அந்த இடத்தில் இருந்து நகராமல் இருந்த சம்பவத்தை தொடர்ந்து அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்ததற்கு பிறகு அந்த ஒட்டகம் என்ன செஞ்சு அந்த இடத்தில் இருந்து நகர்ந்த செய்தியை பார்த்தோம். அதை தொடர்ந்துதான் பையத்துர் ரிதுவான் என்று சொல்லக்கூடிய இறை திருப்தி பெற்ற ஒரு ஒப்பந்தம் என்ன செய்யப்படுகிறது, ஒரு சம்பவம் அந்த இடத்துல ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயண நோக்கம் குறைஷிகளுக்கு சொல்லணும். அவங்க இந்த குறைஷிகள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ரசூலுல்லாஹ் போருக்கு தான் வந்திருக்கிறாங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால குறைஷிகளுக்கு நம்ம வந்த நோக்கத்தை தெளிவுபடுத்தணும், அவங்களுடைய புரிதல் என்னங்கிறத நாம அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும், அவங்க தப்பான புரிதல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஒரு தூதரை அனுப்புவோம், ஒருத்தரை அனுப்பி என்ன செய்வோம், சமாதானமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக உமர் ரலியல்லாஹு அவங்கள ஆயத்தப்படுத்துறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, பனு காப் அவங்களுடைய குலம், அவங்களுடைய குடும்பத்தை, ஏன் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே மக்கால இல்ல, அதனால என்ன நீங்க அனுப்பாதீங்க. உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாமே மக்காவில் இருக்கிறாங்க, அதனால நீங்க என்ன செய்யுங்க, உஸ்மான் அவங்கள நீங்க என்ன செய்யுங்க, தூதுவராக அனுப்புங்கள் என்று சொல்லி அவங்கள என்ன செய்யறாங்க, உஸ்மான் அவங்கள அதுக்கப்புறம் தூதுவராக தேர்ந்தெடுத்து நீங்க போய் குறைஷிகள் இடத்துல பேசுங்க, நாம என்ன நோக்கத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கும் விதமாக உஸ்மான் அவங்கள அனுப்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் அவர்களை அழைத்து என்ன சொல்றாங்கன்னா, குறைஷியிடம் போய் சொல்லுங்க, நாங்கள் போருக்காக வரவில்லை, நாங்கள் வந்த நோக்கம் என்னது, உம்ராவுக்காக நாங்க வந்திருக்கிறோம், உம்ரா செய்வதற்காக நாங்க வந்திருக்கிறோம் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, முதலில் அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அதற்கு பிறகு சொல்றாங்க, மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு பாருங்க, ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு போர் பதட்டமும் இருக்கிறது, ஆல்ரெடி குறைஷிகள் இடத்துல பல நெருக்கடிகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நெருக்கடி இருக்குது. இந்த சமயத்துல கூட ரசூலுல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, மக்களை இஸ்லாத்தின் பால் அங்க போய் அழைக்குமாறும் அவங்க சொல்றாங்க. குறைஷிகள்கிட்ட இந்த செய்தியை சொல்லுங்க, உம்ரா செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம் சொல்லுங்க, மக்களுக்கு சொல்றாங்க. மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மக்களை இஸ்லாத்தின் பால் அழைக்குமாறும் கூறினார்கள். அடுத்து பாருங்க, மக்கா ஒரு நாள் வெற்றி கொள்ளப்படும், மக்கா வெற்றி கொள்ள பிறகு அங்கிருக்கும் ஆண்களும் பெண்களும் யாரும் அதனை மறைக்கும் அவசியம் இல்லாத அளவுக்கு இறைவனுடைய மார்க்கம் மேலோங்கும் என்ற நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மக்களை இஸ்லாத்தின் பால் அழைக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த இடத்துல கூட செய்யறாங்க. இன்னைக்கு நாம அழைப்பு பணி செய்வதற்கு தயங்குறோம். அழைப்பு பணி என்றால் அது அலட்சிய பணி, அது இன்னாருக்கான பணி, இவர் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு மக்களிடத்துல ஒரு மனநிலை வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல சொல்கிறார்கள், அகமதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, யார் அல்லாஹ்வுடைய செய்தியை நினைவில் நிறுத்தி மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்கிறாரோ அவரை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்க செய்தியை எடுத்து சொல்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை இன்னைக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, அதை அலட்சியப்படுத்துறோம். அப்போ உஸ்மான் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அதன் பிறகு போனவரு ஆளை திரும்பி வரல, உஸ்மான் அவங்க போயிட்டாங்க, செய்தியை கொண்டு போயிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆயிடுச்சுன்னா, என்ன செய்தி அனுப்பின ஆள் இன்னும் வரலையே,
எதுவும் பிரச்சனையா, அங்க உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு, அங்க என்ன எதுவும் வேற எதுவும் பிரச்சனை நடந்துருச்சா, இல்ல ஒண்ணும் தகவல் வரலையே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன யோசிப்பாங்க, வேற எதுவும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமான நிலைமை வருது. முஸ்லிம்களுக்கு மத்தியில உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார் என்ற ஒரு வதந்தியும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்படி பரவன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அதே மாதிரிதான் அவங்க நினைக்கிறாங்க, உஸ்மானுடைய வருகை தாமதமாவது, டயம் ஆக ஆக எங்க உண்மையில் அவர் கொல்லப்பட்டு விட்டாரோ என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இந்த குறைஷிகளை ஒரு கை பார்க்காம இங்கிருந்து நாம் செல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. இவங்கள ஒரு முடிவு கட்டாம நம்ம தூதுவரை ஒருத்தன் அனுப்பி இருக்கிறோம், அவரை எப்படி இவங்க கொலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து என்ன செய்றாங்க, இவர்களிடத்தில் நாம் போர் புரிய வேண்டும் என்பதற்காக எல்லாரும் வாங்க பையத் செய்யுங்க அப்படின்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை அழைக்கிறாங்க. அது சம்பந்தமா வரக்கூடிய வசனம் தான், லகத் ரலியல்லாஹு திட்டமாக அனில் முக்மினீனோட இது பையூனஹா, இந்த பையத்திற்குள்ளே இந்த பையத்துர் ரில்வான், இது குறித்து அல்லாஹ் திருப்தி அடைந்து விட்டான். அவர்களுக்கு என்ன செய்தது, அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டான், அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொல்லக்கூடிய 48வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல வரக்கூடிய செய்தியை பார்க்கணும். கிட்டத்தட்ட 1300 பேர் என்ன செஞ்சாங்க, அந்த மரத்துக்கு அடியில இந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு உறுதி பிரமாணம் பையத் எடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, அந்த பையத்துல நாங்க எந்த அளவுக்கு எங்களுடைய உயிரை கொடுத்து நாங்க போர் செய்யறதுக்கு தயார், உஸ்மானுக்காக மறை மார்க்கத்திற்காக இந்த குறைஷிகளை ஒரு கை பார்க்காம இங்க இருந்து நாங்க நகர்வதாக இல்லை என்று ரசூலுல்லாஹ் அந்த பையத் எடுக்க கூப்பிடுறாங்க. அனைத்து சஹாபாக்களும் என்ன செய்றாங்க, அந்த மரத்துக்கு கீழே என்ன செய்றாங்க, பையத் செய்தார்கள். அதை குறித்து தான் அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கையாளர்கள் அந்த மரத்துக்கு அடியில உங்களிடத்தில் உடன்படிக்கை செய்த போது அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். இப்ப மார்க்கத்திற்காக அந்த உடன்படிக்கை செய்த காரணத்தினால அவர்களை பொருந்தி கொண்டான் என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல புகாரில 4155வது செய்தியாகவும், முஸ்லிம்ல 3784வது செய்தியாகவும், அல்லாஹ் நாடினால் இந்த மரத்தின் கீழ் உடன்படிக்கை செய்தவர்களில் யாரும் நரகத்திற்கு நுழைய மாட்டார்கள் என்ற ஒரு வாக்குறுதியும் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. இந்த பையத்துல் ரில்வான் மரம் இருக்குல்ல, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு ஏதாவது ஒரு இடத்துல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஒரு புனிதம் வந்துருச்சுன்னு நினைச்சிருவாங்க. அதனாலதான் தர்கால இருக்கக்கூடிய இந்த கொடிமரம், சந்தனக்கூடு இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அது ஒரு புனிதம் நிறைந்ததா பாக்குறாங்க. இந்த மரம் குறித்தும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த பையத்துல் ரில்வான் இந்த உறுதிமொழி எடுத்தாங்களே, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல, ரசூலுல்லாஹ் மௌத்தா பண்ண பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, கூட்டமா என்ன செய்யறாங்கன்னா ஒரு மரத்தை சுத்தி வராங்க, அதுல வழிபாடும் செய்யறாங்க. இது என்ன இடம், இங்கேயே மக்கள் இந்த மாதிரி ஒரு அமல்கள்ல ஈடுபடுறாங்கன்னு கேட்கும் போது மக்கள் சொல்றாங்க, இதுதான் உறுதி பிரமாணம் எடுத்த மரம் அப்படிங்கிறாங்க. அந்த உறுதி பிரமாணத்துல 1300 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு நபித்தோழர் இருக்கிறாரு, முசையா பின் ஹசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அவர் என்ன சொல்றாருன்னா, ரசூலுல்லாஹ் கூட நான் அந்த பையத்துல நான் இருந்தேன். அவர் சொல்றாரு, நான் அந்த சம்பவ இடத்துல நான் இருந்தேன். நான் அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நான் பயணத்திற்கு போகும்போது அந்த மரம் எங்கே இருந்தது என்று கூட எனக்கு தெரியவில்லை, அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறார். யாரு, சம்பவ இடத்துல இருந்தவரு, அந்த ஒப்பந்தத்துல கலந்துகிட்டவரு. அவர் சொல்றாரு, அந்த மரம் எது என்று தெரியாத அளவுக்கு அடையாளம் மாறிவிட்டதுங்கிறாரு. இவரோட பையன் ஒரு செய்தி அறிவிக்கிறாரு இந்த மரம் சம்பந்தமா, இந்த பையத்துல் ரில்வான் சம்பந்தமா. இவர் ஒரு பையன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த ஒப்பந்தத்துல இருந்தீங்கல்ல, நீங்க அந்த ஒப்பந்தத்துல கலந்து கொண்டவர் தானே, ஜெயித் இப்னு முசையா ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லக்கூடியவர் தான் அவரோட பையன். அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ தாப்பனார்ட்ட கேட்கிறார், நீங்க அந்த பையத்துல இருந்தீங்கல்ல. அப்போ அந்த பையத்தை குறித்து கேட்கும் போது அவருடைய தகப்பனார் அதே தான் சொல்றாரு, நான் போனப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அடுத்த தடவை போகும்போது அந்த சூழ்நிலையில அந்த மரம் எங்கே இருந்தது என்று அடையாளம் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னா. உடனே அவரோட பையன், இந்த மக்கள் எல்லாம் அந்த மரத்தை சுற்றி வணக்க வழிபாடுகளை ஈடுபடுறாங்கல்ல, அப்போ அந்த பையன் அவர் கேலியா ஒரு கிண்டலா, அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாத, அல்லாஹ்விற்கே தெரியாத
ஒரு சட்டங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களே என்று நான் பரிகாசமாக அவர்களை பார்த்து சிரித்தேன், பேசினேன் அப்படிங்கிற. அப்போ இந்த மரத்துக்கு புனிதம் இருக்குது, தகடுக்கு புனிதம் இருக்குது, தாயத்துக்கு புனிதம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாக்குற ஒவ்வொரு தருகாலையுமே இது நடக்கதான் செய்யுது. இந்த கொடி மரத்துல போய் நீ ஏதாவது ஒரு வேண்டுதல் வேண்டி அதுல நீ என்னத்தையாவது கட்டி தொங்க விட்டா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். இன்னும் மாற்று மத சகோதரர்கள் பாத்தீங்கன்னா அந்த மரத்தை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா சேம் டிட்டோ அதே காப்பியா தான் இருக்கும். அவர்களும் மரம் வச்சிருப்பாங்க, இவங்களும் மரம் வச்சிருப்பாங்க. இதுவும் கொடிமரம், அதுவும் கொடிமரம், இதுவும் புனிதம், அதுவும் புனிதம். அந்த மரத்துல போய் எதையாவது கட்டி தொங்க விடணும்னா தொட்டுல கட்டினா உடனே குழந்தை பிறந்துரும். ஸ்லேட் வாங்கி போட்டோம்னா உடனே எந்த ஸ்கூல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கணுமோ அந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சிடும். இந்த மாதிரி நம்பிக்கையில அந்த மக்கள் இருப்பாங்க. அதேதான் இன்னைக்கு டிட்டோ தர்காலெல்லாம் பாத்தீங்கன்னா சேம் டிட்டோ நடக்குது. இது ஏன் சொல்றோம்னா இஸ்லாத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எதை புனிதம் என்று சொன்னார்களோ அதுதான் புனிதம். மார்க்கத்தில் யாரும் புதிதாக எதையுமே உருவாக்க முடியாது. அப்ப பிற்காலத்துல உமர்களுடைய ஆட்சி காலத்துல அந்த மரம் என்ன செய்யப்பட்டது, வெட்டப்பட்டது என்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்து சில தூதுவர்கள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, உஸ்மான் அவங்க திரும்பி வந்துடுறாங்க. வந்ததற்கு பிறகு ரசூல்லா தூதர்கள் அனுப்பல, குறைஷிகள்கிட்ட இருந்து நிறைய தூதர்கள் வராங்க, ஒரு 4-5 பேர் வராங்க. அவங்க என்னன்னா பேசினாங்கிறத என்ன செய்வோம், நாளைய தினம் என்ன செய்வோம், இதனுடைய தொடர்ச்சியாக பார்ப்போம். ஒரு அறிவிப்பு, நோன்பு கஞ்சிக்கான வசூல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய சகோதரர்கள் இன்னும் கொடுக்காத சகோதரர்கள் இருக்கிறார்கள், வாங்கி கொடுக்கக்கூடிய சகோதரர்களும் இருக்கிறார்கள். உங்களுடைய தொகையை விரைவாக வாங்கி கொடுத்து அதற்கான ரசீதை பெற்று நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று பித்ராவுக்கான தொகை 150 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தகவலாக சொல்லிக் கொள்கிறோம். வருடந்தோறும் ரமலான் மாதத்தில் இமாம்களுக்கும் இங்கு வேலை செய்யக்கூடிய பிலாலுக்கும் சகர் நேரத்தில் உணவு கொடுப்பதற்கு சில நபர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் முதல் 2 வாரத்திற்கு சில சகோதரர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள். 3வது வாரத்திற்கு ஆள் இல்லை. அதனால உணவு கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் பொறுப்பேற்று என்ன தகவல் சொல்லி உங்களுடைய முன்பதிவை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன்.